எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி டைம் அனாலிசிஸ் பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே பின் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் அப் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு டவுன் ட்ரெண்டாக மாறுது ப்ரோ, மாறிட்டு அகைன் அப் ட்ரெண்டாக மாறிடுது, டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கும்போதும் லாஸ் ஆகுது, அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் ஆகுது அப்படின்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ 15 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்டாக இருக்கு ப்ரோ, நான் பை பண்ணேன், இந்த இடத்துல பை ஆயிடுச்சு, அகைன் இந்த இடத்துல பை பண்ணும்போது லாஸ் ஆச்சு, அகைன் எக்ஸ்ட்ரீம்ல பை பண்ண ப்ரோ லாஸ் ஆயிடுச்சு, அகைன் மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்துச்சு, அகைன் நான் இங்கே போய் செல் பண்ணுறேன், அகைன் மார்க்கெட் மேலே போகுது, அகைன் நீங்கள் செல் பண்ணுற மேலே போயிட்டு மார்க்கெட் இதே பிரேக் பண்ணிட்டு போச்சு. இந்த மாதிரி ரீசன் என்னது, எதுக்காக இப்படி நடக்குது மார்க்கெட்டில்? அப்போ மார்க்கெட் நம்ம ட்ராப் பண்ணுதா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இது ஏன் இப்படி நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸை எப்படிலாம் நம்ம பார்க்கறது, ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறது, ஸோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன கிரைட்டேரியா இருக்குது, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஒன்றுத்தை மட்டுமே வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு பவர் அதிகம். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஸ்டோரியை தான் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாலோ பண்ணும். 100% அப்படின்றது மார்க்கெட்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல 100% அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துருங்க. மார்க்கெட்ல நீங்க எடுக்கிற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் ஆகாது. ஓகேங்களா? லாஸையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் மூவ் பண்ணும்போது மட்டுமே தான் உங்களால ப்ராஃபிட்ஸை மேக் பண்ண முடியுமே தவிர்த்து எல்லா ட்ரேடுமே நான் ப்ராஃபிட் பண்றேன்றவன் யாருமே இங்க கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். பட் ஆனால் ப்ராபபிலிட்டின்றது நம்மளுக்கு ஒரு 60% ப்ளஸ் இருந்தாலே நம்மளால ஒரு நல்ல ட்ரேடரா இருக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன, எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம், இதுக்கான விளைவுகள் என்ன இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பலன்கள் என்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமை அதை பிரேக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு டிமாண்ட் ஆர் சப்ளையை மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு போகும்போது ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரும்போது அந்த டிமாண்ட் ஆர் சப்ளையை மார்க்கெட் பிரேக் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் 4 hour டைம் ஃப்ரேமும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம். ஓகேங்களா? 4 hour டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரு மினிட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்ல 15 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4 hourல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 240 பேர் இருப்பாங்க. ஸோ 15 பேர் சேர்ந்து 240 பேர் அடிச்சு சாய்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பாசிபிள். ஓகேங்களா? இம்பாசிபிள் தான். மார்க்கெட்லயும் இதே மாதிரி தான். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஏதோ ஒரு சார்ட்ல போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வலா மார்க்கெட் லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை போயிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலா மார்க்கெட் ஒரு லோ, அதாவது இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் நடக்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக்ன்றது எப்படி வேணா நடக்கலாம். பட் ஆனா இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் நடந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 hourல இதை நம்ம ஐடியாமா மார்க் பண்ணுவோம். கரெக்டா? 4 hourல இது ஐடியாமா நம்ம மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல இது மேஜர் லோவா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க 15 மினிட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா 4 hourல இன்டியூஸ்மெண்ட் எடுக்க கூடாது. கரெக்டா? சப்போஸ் 4 hourோட இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா 15 மினிட்ஸ்ல இருந்த உங்க ட்ரேட் என்ன ஆகும்? ஸ்டாப் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா உண்மை அதுதான். இப்போ இதை நம்ம எப்படிலாம் பார்க்கலாம், என்னென்ன மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம இதை ஃபைன் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 15 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்டா இருக்குதுன்னா 4 hourல அப் ட்ரெண்ட், 15 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பையிங் பாசிபிலிட்டியை தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு மைனரா மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கிற பர்டிகுலர் ஜோன்ல ட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன்ல நம்ம ட்ரேட் பண்றோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஏரியால உங்களுக்கு 4 hourல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும்.
ஓகேங்களா. 4 ஹவர்ல நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஆனா அதே ஸ்ட்ரக்சரை நீங்க 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து மேல போயிட்டு இங்க போய் இதை எடுத்துருக்க மாதிரி காமிக்கும். ஓகேவா. ஸோ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்குது, டிசிஷனல் பிஓஐ, இந்த இடத்துல நீங்க பை பண்ணுவீங்க. ஓகேங்களா. பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டாப் அடிக்கும். ஓகேவா. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணீங்கன்னா அது நடக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். மேபி நடக்குதுன்னு கூட வச்சுப்போமே. வச்சுட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்து கீழே ட்ராப் ஆகி அகைன் வந்து என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு மார்க்கெட் வருது. அகைன் நீங்க என்ன பண்றீங்க, பையை வந்து ட்ரை பண்றீங்க. பை வந்து ஃபெயில்ட் ஆயிருச்சுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் 4 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கா இல்ல க்ளோஸ் வச்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கானா இல்லைன்னா ஸ்வீப் பண்ணிருக்கானா. வச்சிருந்தா நம்ம 4 ஹவரோட பிஓஐயை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்வீப் பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்கிருந்து ரிவர்சலை நம்ம வந்து இதுல எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து இதுதான் இன்டியூஸ்மெண்ட். கரெக்டுங்களா. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் எது உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐடிஎம். கரெக்டுங்களா. ஸோ இந்த ஐடிஎம் மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிரும். 4 ஹவர்ல க்ளோஸ் வச்சா எனக்கு தெரியும் கண்டிப்பா மார்க்கெட் டிசிஷனல் பிஓஐக்கு தான் போக போகுது அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து டிசிஷனல் பிஓஐ அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல நீங்க சேஞ்ச் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த ட்ரேடை வந்து பண்ணலாம் தாராளமா. ஓகேவா. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் தியரிட்டிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப்லேயே வந்து உங்களுக்கு வந்து நான் இதை வந்து பண்ணி காமிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளா வந்து நான் ஒரு மந்த்லியோட சார்ட்டை எடுக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த்லியோட சார்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால மார்க்கெட்ல நம்மளுக்கு மந்த்லியில பாத்தீங்க அப்படின்னா கிளியரா வந்து இங்க வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு. கரெக்டுங்களா. ஆனா இந்த பிரேக் நடந்ததுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஐடியா எடுத்து இந்த இடத்துல பிரேக் நடந்திருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த லாஸ்ட் ஐடியான்னு பாத்தீங்கன்னா இதுதான். கரெக்டா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கான ஏரியா வந்து இதுதான். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சர்டைன் ஏரியால இருந்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகேவா. இது ஏன் இந்த ஏரியால இருந்து ஃபால் ஆச்சு, என்ன ரீசனு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ மேஜரா நம்ம பார்க்கும்போது இப்படி டவுன் ட்ரெண்டா இருக்கு. இன்டர்னலா பார்க்கும்போது இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. அதுக்குள்ள இன்டர்னலா பார்க்கும்போது இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ எந்த இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கோம், அதாவது வந்து மந்த்லியில இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மந்த்லியோட இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இவன் வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். கரெக்டா. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இவன் க்ளோஸ் வச்சதால நம்மளுக்கு இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மேஜர் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோவை பார்க்கணும். ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஓகே. மேஜர் இதுதான், மைனர் மைனர் இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா. ஆர்டர் ஃப்ளோ இது ஆர்டர் பிளாக் ஃப்ளோ, இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோவை தான் பார்க்கணும். ஆர்டர் ஃப்ளோவை ரீஃபைன் பண்றது தான் இன்சைட் ஆர்டர் ஃப்ளோ. இன்சைட் ஆர்டர் ஃப்ளோக்குள்ள ரீஃபைன் பண்றது தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் இந்த 3 எதுல வேணா வந்து ரிவர்ஸ் ஆகி போகலாம். பட் ஆனால் அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் ஃப்ளோ. ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோவை இந்த இடத்துல அப்ரோச் பண்ண உடனே எனக்கு ஒரு எஸ்சிஓபி கிரியேட் இருக்கு. ஓகேவா. எஸ்சிஓபி பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம எஸ்சிஓபி பத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் அப்ரோச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்சிஓபி கொடுத்துருக்கு. எஸ்சிஓபி கொடுத்து மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடுச்சு. அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்சிஓபி கொடுத்துருக்கு. கரெக்டா. ஸோ இந்த எஸ்சிஓபி கேண்டில் வந்து இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுதான் இந்த எஸ்சிஓபி கேண்டில். இந்த கேண்டில் நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாமா, எடுக்கக்கூடாது? கண்டிப்பா எடுத்துருக்கலாம். கரெக்டா. எஸ்சிஓபி கேண்டில் பிளஸ் உங்களுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. கரெக்டா. இன்டியூஸ்மெண்ட் இதையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க எதையும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆனால் இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போ ஹை ப்ராபபிள் செட்டப். மார்க்கெட் இங்க இருந்து கரெக்டா ஃபாலோ ஆகி உங்களோட டார்கெட்டை வந்து கொடுத்துச்சா.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஐடிஎம் உங்களுக்கு வந்து எஸ்சிஓபி கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் இந்த இடத்துல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா டேல போய் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ டேல வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ ஓகே, டேல நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் டேல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிஓஐ அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் டேல. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஐயை அப்ரோச் பண்ணது, அதாவது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் தான் நடத்திருக்கு. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே ப்ரோ, லிக்விடிட்டி ஸ்வீப்பு இருந்திருக்கு. ஓகே, ரைட்டு. லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது வேணும். கரெக்டாக மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிச்சு, இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு ஐடிஎம்ன்ற விஷயம் கிரியேட் ஆகுது. கரெக்டா? கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஓபி எது? இது ஓபி. ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க டைரக்டாவே வந்து செல் பண்ணலாம். ஏன்னா இது லிக்விடிட்டி ஸ்வீப். க்ளோஸ் வச்சிருந்தா அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேற. இது வந்து நம்ம டைரக்டா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் மேல உள்ள போச்சு. மறுபடியும் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, லிக்விடிட்டி ஸ்வீப். லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட், அதாவது வந்து உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆர்டர் பிளாக். கரெக்டா? இந்த ஏரியாவை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸாக்டா கீழே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல லாஸ் ஆயிருக்குமா ப்ரோனா? கண்டிப்பா லாஸ் பண்ணியிருப்போம் நம்ம. பட் ஆனா இந்த ட்ரேடை நம்ம பிடிச்சதால நம்மளோட டோட்டல் லாஸை வந்து நீங்க ஈஸியா வந்து இங்கிருந்து கவர் பண்ணலாம். சரி, இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ அடுத்த ட்ரேடை வந்து இங்கேருந்து பிளான் பண்றதுன்னா ஒண்ணுமே கிடையாது, வெரி சிம்பிள் தான். இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு பிளே ஆகும்போது அகைன் மார்க்கெட்ல இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட், இங்க பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப், எஸ்சிஓபி, என்ட்ரி, டார்கெட் கொடுத்துருக்குங்களா? அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரேக் நடந்திருக்கு. அதோட இன்டியூஸ்மெண்ட் இதுதான். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற பிஓஐ, அதாவது டிசிஷனல் பிஓஐ, இதுதான் மார்க்கெட் இதை டேப் பண்ணி தான் கீழே விழுந்திருக்கு. அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் பிரேக் பண்ணியிருக்கு. இங்க இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்த இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து இதுதான் டிசிஷனல் பிஓஐ. மார்க்கெட் அதை டேப் பண்ணி தான் கீழே விழுந்திருக்கு. அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கான இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்க இருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற பிஓஐன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற பிஓஐ. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டா இந்த இடத்துல டேப் பண்ணி தான் கீழேயும் விழுந்திருக்கு. அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. இதுக்கான இன்டியூஸ்மெண்ட் வந்து இது மார்க்கெட் எடுக்கல. அகைன் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு, எடுக்கல. அகைன் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு, எடுக்கல. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஃபைனல் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்கேயுமே ஆர்டர் பிளாக் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மட்டும்தான். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல இருந்தா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனா ஆகணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எஸ்சிஓபி கிரியேட் பண்ணி ஃபால் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல எடுத்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல எஸ்சிஓபி கிரியேட் ஆயிருக்கா? என்ட்ரி எடுத்துட்டு எஸ்சிஓபிக்கான டார்கெட் கொடுத்துருக்கு. மைனர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்க ஒரு எஸ்சிஓபி கிரியேட் ஆயிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. அகைன் இங்க ஒரு எஸ்சிஓபி கிரியேட் ஆயிருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபைனலா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பிரேக் நடந்துச்சு. கரெக்டா? இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஐடிஎம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங்க நான் ஐடிஎம் பார்த்துட்டேன். ஐடிஎம்க்கு மேல ஒரே ஒரு பிஓஐ நம்மளுக்கு இருக்கு. அந்த பிஓஐ தான் நம்மளுக்கு வந்து மேஜர், எக்ஸ்ட்ரீம் எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே மிட்டிகேட்டடு. இந்த ஒரே ஒரு பிஓஐ தான். நான் என்ன பண்றேன், இந்த பிஓஐ மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுது. அப்ரோச் பண்ணி எஸ்சிஓபியே கொடுக்கல, எந்த எடுக்க முடியாது. ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்டா மாறுது. இந்த அப் ட்ரெண்டா மாறிச்சுன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா, ரீசெண்டா வந்து ஏதாவது ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து விட்டுட்டு வந்திருக்கும். அந்த லிக்விடிட்டியை கவர் பண்றதுக்காக மார்க்கெட் அகைன் மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மந்த்லியில தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை மந்த்லியில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல எது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏரியாவை மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ரீடெஸ்ட் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ல? ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விட்டுச்சு, ஒரு பிளாக்கை வந்து விட்டுட்டு வந்துருச்சு. அந்த பிளாக்கை போய் என்ன பண்ணுது மார்க்கெட்டு கலெக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து என்ன ஆகுது, கீழே ட்ராப் வந்து ஆகுது. ஸோ இதுதான் அதோட சினாரியோ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு, ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்ல இந்த மாதிரி பெரிய மூமெண்டம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து அதை பார்த்து வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் தான். நம்மளுக்கு தேவை மார்க்கெட் வந்து ஒரு ஐடிஎம் எடுக்கணும், ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐடிஎம் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. அந்த ஸ்ட்ரக்சரோட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா அது பேர் என்னது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ CHOCH. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.